வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள மேஷ ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. மேஷராசி பலன். பொதுவாக மேஷராசியை பொறுத்து குரு பகவான் வியாழன் தங்களின் 2வது வீட்டில் இருப்பதால் இந்த வாரம் தங்களின் ஆரோக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் அதனால் தாங்கள் நல்ல ஒரு பலனையும் அனுபவிப்பீர்கள் என்று தெரிகிறது. இருப்பினும் லேசான பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்றாலும் எந்த ஒரு பெரிய நோய் தாக்குதலுக்கும் மேஷராசி மக்கள் ஆளாகாமல் தேக நலன் ரீதியாக முன்பை விட நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக இருக்கிறது. மேஷராசியை பொறுத்து 12ஆம் வீட்டில் ராகு பகவான் இடம்பெற்று அமர்ந்து இருப்பதால் இந்த வாரம் தங்களின் கவர்ச்சிகரமான முதலீட்டு வாய்ப்புகளை நீங்கள் சந்திப்பீர்கள். இருப்பினும் ஒவ்வொரு முதலீட்டு வாய்ப்பும் உங்களை நோக்கி வரும்போதும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவற்றை விரிவாக பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அந்த திட்டங்களை பற்றிய முழுமையான செயலாக்கத்தை அறிந்த பிறகுதான் நீங்கள் உங்கள் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இதன் மூலம் மேஷராசி மக்கள் தங்களுக்கு உண்டாக வேண்டிய பல்வேறு நஷ்டம் மற்றும் ஆபத்துகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். இந்த வாரம் மேஷராசி மக்கள் தங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் நீங்கள் மிகவும் ஆதரவாக இருந்து செயல்படுவீர்கள். இவை யாவும் இருந்த போதிலும் உங்களின் சில இந்த தாராள குணத்தை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். இல்லையெனில் நீங்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் சூழல் இருக்கிறது. ஆகையால் மேஷராசி மக்கள் எந்த வேலையிலும் எந்த கணத்திலும் மேற்கூறியவாறு உங்களின் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களை அதிகமாக ஆதரிக்க விரும்பவில்லை என்றால் அதை பற்றி அவர்களிடம் பண்பாகவும் பணிவுடனும் அவர்கள் மனம் வேறுபடாமல் நீங்கள் சொல்ல வேண்டும். அதுதான் உங்களுக்கு நன்மை பயக்கும். இந்த வாரம் உங்கள் தொழிலில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்ற உங்கள் விருப்பம் உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களின் தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பம் மற்றும் அன்பானவர்களிடமிருந்து உங்களை சற்று தூர விலக்கிக் கொள்ள வேண்டும். இதன் மூலம் நீங்கள் மிகவும் தனிமையாக உங்களின் தொழிலில் ஆர்வமுடன் செயல்பாட்டில் இருப்பீர்கள். இந்த தனிமையை மற்றவுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் தயங்குவதால் நல்லதொரு தொழிலில் ஆதாயத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு வரும். மற்றும் மேஷராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் கலவையான பலன்கள் கிடைக்கும் என்று கிரக நிலைகள் கூறுகின்றன. இந்த வார இறுதியில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் மற்றும் உங்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி இரண்டிலும் மேஷராசி மாணவர்கள் நல்லதொரு வெற்றியை பெறுவார்கள். இதனால் உங்களுடைய பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களை பாராட்டுவார்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை சுற்றியும் நிகழும் நிகழ்ச்சிகள் எதை பற்றியும் குழப்பமடையாமல் கண்டுகொள்ளாமல் தடுக்கும் அதே வேளையில் உங்கள் மனதையும் கவனத்தையும் நீங்கள் உங்கள் கல்வியில் மட்டுமே செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முடிந்தவரை பூமி தாயை வணங்கி உமது தாய் தந்தையரை பாதங்களை தொட்டு சாஷ்டாகமாக விழுந்து வணங்கி அவர்களது ஆசியை பெறுங்கள். அவர்களது மனம் கோலாமல் நீங்கள் நடப்பது உங்களுக்கு நன்மையை தரும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திலகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யம் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.